guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிலைட் சினிமாஸ் சேனல்ல இருந்து ஒரு வீடியோ. அதாவது இப்போ கருப்பு படம் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் இருந்து ஹிடன் டீடைல்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஏன் இந்த ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ நான் பார்க்கணும்னு நினச்சேன் அப்படின்னா, கருப்பு படம், கோட்டுக்குள்ளே ஒரு கோயிலா, கோட்டுக்குள்ளே கோயிலெல்லாம் இருக்குமா சார், அதுவும் ஐயா கோயில் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நினச்சிருந்தோம். அன்றைக்கி ஒரு ரீல்ஸ் பார்க்கும்போது தான் ஒருவேளை அது உண்மை சம்பவமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட். ஏன்னா ஏதோ ஒரு ஊரில், தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு ஊரில் கோட்டுக்குள்ளே இந்த மாதிரி கோயில் இருக்கா, அந்த கோட்டுக்கு நீதி வழங்குறதுக்குன்னு ஒரு ஐயா இருக்குது. கோட்டு வளாகத்துக்குள்ளே ஒரு கோயில் இருக்கிற மாதிரி. அப்போ இதெல்லாம் எங்கேயோ பார்த்துட்டு தான் இவர் அதை படத்தில் வச்சுருக்காரோ அப்படின்னும் போது இது எந்த அளவுக்கு உண்மை ஏதுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் போல் ஆசையாக இருந்தது. ஸோ அப்போ அதே சமயத்தில் ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ வந்தோடனே தூக்கிட்டு வந்துட்டேன். என்னென்ன ஹிடன் டீட்டெயில்ஸ் எது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹிடன் டீட்டெயில்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக இவர் படத்தில் இருக்கிற சீன்ஸ் சில எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டி வரும். இன்னும் யாரும் படம் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவை இப்போயே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க, படம் பார்த்துட்டு வந்து பாருங்கள், சரியா? அப்புறம் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அது இதுன்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியவில்லை. இது ஒரு 9 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு கூட போயிடலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா டைரக்டர் ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்துல சூர்யா நடிச்சு இப்ப தியேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருக்கிற கருப்பு, இந்த கருப்பு படத்துல இருக்கக்கூடிய சில இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னும் கருப்பு படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல கண்டிப்பா ஸ்பாய்லர்ஸ் இருக்கும், ஸ்பாய்லர் அலர்ட். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கருப்பசாமி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லை காவல் தெய்வம். மெயினா வந்து 21 வகை கருப்பசாமி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இது மட்டும் கிடையாது, மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா 108 வகை கருப்பசாமி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வேட்டை கருப்பு, சங்கிலி கருப்பு, 18ஆம் படி கருப்பு, சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, முத்து கருப்பு, மாசான கருப்புன்னு நிறைய இருக்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா வேட்டை கருப்பு தான் இவங்க மெயினா எடுத்துருக்காங்க. வேட்டை கருப்பு தான் இறங்கி வந்து நீதி கொடுக்குற மாதிரி, எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. இந்த கருப்பு படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ட்ரீம் சீக்வன்ஸ்ல இருந்து தான் ஆரம்பிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்திரன்ஸ் அவருடைய கனவுல வேட்டை கருப்பு வர மாதிரி காட்டுவாங்க. அந்த கனவுடைய கன்க்ளூஷனா தான் இன்ட்ரோல் பிளாக் வந்து பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் உடைய ஆரம்பத்துல த்ரிஷா அவங்களுடைய கனவுல கருப்பு வந்து கேஸ் ஃபைல் கொடுக்குற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த கனவுல கடவுள் வரது அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம ரியல் லைஃப்ல நிறையவே பார்த்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். எனக்கு படம் பார்க்கும்போது த்ரிஷா கனவு காணும்போது அந்த வேட்டை கருப்பை காட்டுவாங்க. த்ரிஷா கிட்ட ஒரு ஃபைல் கொடுப்பாரு. அப்போ த்ரிஷா அந்த கருப்பை பார்க்கும்போது ஒரு சிவப்பு கலர் உலகத்தில் நிறைய வயரெல்லாம் சொருகின மாதிரி நிற்பாரா. எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல வெக்குனாவை பார்த்த மாதிரி இருந்தது. அட வெக்குனா அந்த உலகத்துக்கு போயிட்டு வர. ஆமா, அந்த வெக்குனா அந்த அங்கேயும் ரெட் கலர்ல தானே இருக்கும். எனக்கு அங்கிருந்து இன்ஸ்பயர் ஆகிருப்பாங்களோ இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சொல்லுவாங்க அது கடவுள்னு மட்டும் கிடையாது, இறந்து போன முன்னோர்கள் வந்து இப்படி கனவுல வந்தாங்க, இப்படி ஒரு விஷயத்த செய்ய சொன்னாங்க அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. இதுல உண்மையும் இருக்கு, பொய்யும் இருக்கு. பொய்யா வந்து பாத்தீங்கன்னா கனவே வராம கனவு வந்துச்சுன்னு சொல்லி ஏமாத்தின கதைகளும் வந்து இருக்கு. ஸோ மாரி செல்வராஜோடைய கர்ணன் படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது அந்த இறந்து போன பொண்ணு அப்பாவுடைய கனவுல வந்து காசு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும். வீட்டை தோண்டி பார்த்தா உள்ள வந்து காசு இருக்கும். ஆக்சுவலா அந்த சீனை பத்தி மாரி செல்வராஜ் என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே நான் என் ஊர்ல இப்படிலாம் நான் பார்த்திருக்கேன், இந்த மாதிரி கனவு வந்து அது உண்மையிலேயே நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம பில்லா படத்துல வரக்கூடிய சேவல் கொடி சாங்கு ஒரு டீகோடிங் வீடியோ நம்மளுடைய டிலைட் தமிழ் சேனல்ல போட்டிருந்தோம். பார்க்காதவங்க போய் பாருங்க. ஆக்சுவலா அதுலயுமே நம்ம ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருப்போம். மலேசியால இருக்கக்கூடிய அந்த முருகன் கோயிலை கட்டின தம்புசாமி பிள்ளை அவருடைய அப்பாவுடைய கனவுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முருகருக்கு வந்து ஒரு கோவில் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவு வந்ததாகவும், அந்த கனவை அவர் வந்து அவருடைய பையன் தம்புசாமி பிள்ளை கிட்ட சொல்லி அவர் வந்து அதை நிறைவேற்றிருக்காரு அப்படிங்கிறத அவங்களுடைய ஃபேமிலியே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரியல் லைஃப் ட்ரீம் சினாரியோஸை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த படத்திலுமே கடவுள் கனவுல வராரு, ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் ஸ்டார்டிங்ல இந்திரன்ஸோடைய கனவுல கடவுள் வந்ததை தாண்டி அவர் ட்ரெயின்ல இருந்து இறங்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு பேக்ல வந்து கருப்பசாமியோடைய ஸ்டிக்கர் இருக்கிறதுமே வந்து அவர் பாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது அந்த பேக் மாட்டிக்கும், ஸோ அதை பார்க்க வைக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதே மாதிரி தான் மூக்குத்தி அம்மன்லையும் ஆர்ஜே பாலாஜி பண்ணியிருப்பாரு. அவர் எங்க போனாலும் பாத்தீங்கன்னா மூக்குத்தி அம்மனுடைய ஸ்டிக்கர் போட்டோலாம் அங்கங்க அவர் கண்ணில் படுற மாதிரி வந்து இருக்கும். அப்பதான் ஒரு கட்டத்துல இல்ல நம்ம வந்து மூக்குத்தி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவே அவர் எடுப்பார். ஸோ அதே ஒரு விஷயத்த இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரு. ஸோ இந்திரன்ஸும் அவருடைய பொண்ணும் இங்கே சென்னை வந்த உடனே அவங்களுடைய பேக் திருட்டு போயிடுது, நகை காணாமல் போயிடுது. அதை திரும்ப மீட்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கோர்ட்டு கேஸ்ன்னு படாத பாடுபடுறத வந்து காமிச்சிருப்பாங்க.
இதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் என்னங்கிறத நம்ம ரிவ்யூ வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தோம். ஸோ படத்தோடைய டைரக்டர் ஆர்ஜே பாலாஜிக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது அவரே ஒரு பழைய இன்டர்வியூவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி அவர் சென்னை வந்த புதுசில் அவருடைய செயின்னு நினைக்கிறேன் அது வந்து திருட்டு போயிடுது. அதுக்கப்புறமா அவர் வந்து அதை மீட்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டு கேஸ்னு பயங்கரமாக அலைஞ்சிருக்காரு போல. ஒரு கட்டத்தில் அந்த நகையை விட அந்த செயினை விட பயங்கரமாக வந்து இவர் செலவு பண்ணியிருக்காரு. அதனால இவரே வந்து எனக்கு இனிமேல் நகை கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு, நான் வேணான்னு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு சம்பவத்தை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த அந்த பிரியாணி பில் கட்டுறது அதெல்லாம் இவர் பார்த்துருக்காரு போல பக்கத்துல இருந்து ஸ்டோரியை வந்து அவர் உருவாக்கியிருக்காரு. ஸோ படத்தில் இந்திரன்ஸோடைய தங்கம் வந்து தொலைஞ்சு போயிடுது. அதுக்கு ஒரு சின்ன கனெக்ட் பண்ணுற விதமாக இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற அந்த போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருடைய பேர் பார்த்தீங்கன்னா தங்க மீனா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த பிரச்சனைக்காக இந்திரன்ஸோடைய பிரச்சனைக்காக வேட்டை கருப்பு என்ட்ரி கொடுக்குற அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு டஸ்ட் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் இன்னொரு மீனிங்கும் இருக்குது. அவங்க வந்து ஸ்டோன் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபேக்ட்ரியோடைய பேருக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டு டஸ்ட் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கோல்டு டஸ்ட்னு ஒரு WWE பிளேயர் இருக்கார். இப்போ அவங்க கோல்ட் டஸ்ட்னு வச்சதுக்கு மெயின் ரீசன் நான் என்னவா பார்க்குறேன்னா, அந்த கோல்ட் டஸ்ட் ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு சூர்யா சாரோட என்ட்ரி, அதாவது கருப்போட என்ட்ரி வரும் ஆர்ஜே பாலாஜி அட்டாக் பண்ணுறதுக்கு. ஸோ கோல்டு டஸ்ட்டு நடுவில் அந்த போர்ட்டல் வந்து வட்டமாக ஓப்பன் ஆகும். அப்போ GOD கோட் அப்படின்னு காட்டுறதுக்காக இங்கே G இங்கே D நடுவில் அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகி கோடு வர்றாரு அப்படிங்கிறதுக்காக அந்த GD வச்சாங்கன்னு நான் நினச்சேன். இருக்கிறவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, 90s கிட்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ரெஃபரன்ஸை தான் வந்து அதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோல்ட் டஸ்ட் தான் ஷார்ட் ஃபார்மாக GD அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்கு நடுவில் தான் இந்த O ஷேப்பில் போர்ட்டல் ஓப்பன் ஆகி அதில் வேட்டை கருப்பு என்ட்ரி கொடுக்குற மாதிரி இருக்கும். காட் அப்படிங்கிற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. வேட்டை கருப்பு மனித ரூபம் எடுத்து கோர்ட்ல லாயரா வரும்போது என்னுடைய பேர் வந்து சரவணன் அப்படின்னு சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சரவணன் வந்து சூர்யாவுடைய உண்மையான பேர். அந்த ரெஃபரன்ஸ் தான் ஆர்ஜே பாலாஜி அப்படியே வச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம வந்திருக்கிறது வந்து சாதாரண லாயர் கிடையாது, மனுஷனே கிடையாது. வேட்டை கருப்பு கருப்பசாமி அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் த்ரிஷாவுக்கு தான் தெரிய வரும் அப்படிங்கிறத விட கருப்பு தான் அதை தெரியப்படுத்தும், அப்படிதான் வந்து காட்டுவாங்க. அது ஏன் வந்து த்ரிஷாவுக்கு தெரியப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது த்ரிஷா தான் அந்த கோர்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான ஒரு லாயரா இருக்கிற மாதிரி வந்து முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால கூட கருப்பசாமி வந்து இதை வந்து தெரியப்படுத்திருக்கலாம். ஏன்னா ஒரு டைலாக் கூட இருக்கும், த்ரிஷா வந்து கையெடுத்து கும்பிட்டு நீங்கள் கடவுள் நீங்கள் சாமிங்கிறத நான் யார்கிட்டையும் வெளியில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போவார். இதே மாதிரி தான் படத்தோடைய செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸில் துரைசிங்கமுடைய என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறது சாதாரண போலீஸ்காரன் கிடையாது, கருப்பசாமி தான் வந்திருக்கு அப்படிங்கிறத அந்த பூசாரிக்கு தான் கருப்பு வந்து தெரியப்படுத்துகிற மாதிரி வந்து காட்டுவாங்க. அப்புறம் அவர் தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவார், வந்திருக்கிறது போலீஸ்காரன் கிடையாது காவக்கருப்பு அப்படின்னு. காவக்கருப்புன்னு ஒன்று இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாம சொல்லியிருந்தோம் மெயினாக 21 வகை கருப்பசாமி இருக்குன்னு. அந்த 21 வகை கருப்பசாமியில் காவக்கருப்புன்னு ஒன்று இல்லை நாங்கள் பார்த்த வரைக்கும். மேபி அந்த 108 வகை கருப்பசாமியில் வந்து காவக்கருப்புன்னு ஒன்று இருக்கலாம். அதை பற்றி தெரிஞ்சிருந்தா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கருப்பே வந்து காவல் தெய்வம் எல்லை தெய்வம் தான். ஒருவேளை அந்த 108 வகையில் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இவங்க வந்து இந்த படத்துக்காக இவங்க கிரியேட் பண்ணதாக கூட இருக்கலாம். ஏன்னா அந்த துரைசிங்கம் அதை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கூட அதுக்கேற்ற மாதிரி காவக்கருப்பு அப்படின்னு கூட உருவாக்கியிருக்கலாம். கோர்ட்டில் நட்டி வந்து சூர்யாவை பார்த்து கேட்பாரு, நான் இந்த கோர்ட்டில் உங்களை பார்த்ததே கிடையாது, நீங்கள் எந்த கோர்ட்டு புதுசாக இருக்கீங்களே அப்படின்னு. அதுக்கு சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மதுரை பெஞ்சு அப்படின்னு சொல்லுவார். அதுலேயுமே ஒரு கருப்பசாமி கனெக்ட் இருக்கு. கருப்பசாமிக்கு நிறைய கோவில் இருந்தாலும் ஃபேமஸான கோவில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பசாமி. ஸோ அதை ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் அந்த டைலாக் அப்படிங்கிறத மதுரை பெஞ்சுன்னு சொல்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா பேய்னு சொல்லி ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருப்பாரு, எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஒரு கட்டத்தில் அவருடைய கதையை இந்திரன்ஸ் கிட்ட சொல்லுவார், நானும் உன்ன மாதிரி கேஸ் நடத்த தான் வந்தேன், ஒரு விபத்தில் என்னோட ஃபேமிலி மொத்தமாக போயிட்டாங்க, என்னோட ஏரியா எம்எல்ஏ வந்து நானும் செத்துட்டேன்னு பேப்பரில் காமிச்சு மொத்த சொத்தையும் அபகரிச்சிட்டாரு அப்படின்னு. இல்லை நான் உயிரோட தான் இருக்கேன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு 17 வருஷம் போராடினேன், அதுக்கு மேலே முடியல, அப்படியே விட்டுட்டேன், இங்கே இவங்க சொல்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு 5-10 வாங்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா அவருக்கான நீதி வந்து கிடைக்கும், நீங்கள் உயிரோட தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய பேர் சண்முகம் அப்படிங்கிறது தெரிய வரும். இந்த கேஸ்க்கான இன்ஸ்பிரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரியல் லைஃப்பில் ஒரு கேஸ் இல்லை நிறைய கேசஸ் வந்து இருக்குது. ஒரு ஃபேமஸான ஹைலைட்டான ஒரு கேஸ் சொல்லணும் அப்படின்னா உத்தரப்பிரதேச சேர்ந்த லால் பிகாரி அப்படிங்கிற ஒரு விவசாயி. இவர் வந்து 1975 to 1994 வரைக்கும் இவர் உயிரோடவே கிடையாது. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து லோன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ரெவன்யூ ஆஃபீஸ்க்கு அப்போ போயிருக்காரு. போகும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் உயிரோடையே இல்லையே, இறந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல, என்னங்க சொல்கிறீங்க, நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது இல்லை நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இறந்து போயிட்டீங்க. எப்படி இது நடந்திருக்குன்னு பார்க்கும்போது இவருடைய சொந்தக்காரர் இவருடைய நிலத்தை வந்து அபகரிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து காசு லஞ்சத்தை கொடுத்து இந்த மாதிரி இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டாரு. இல்லை நான் உயிரோட தான் இருக்கேன்னு அவருக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு 19 வருஷம் ஆச்சு.
இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அசோசியேஷன் வந்து ஃபார்ம் பண்ணார். இவர் மட்டும் இல்லை, அந்த டைமில் இவரை மாதிரி 100க்கும் மேலே பல பேர் வந்து இதே மாதிரி சொந்தக்காரங்களாலேயோ இல்லை மற்றவங்களாலேயோ மெயினாக சொத்தை அபகரிக்கிறதுக்காக இந்த மாதிரி உள்ள காசை கொடுத்து இவங்க செத்துட்டாங்கன்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கி பல பேர் இதில் வந்து விக்டிமாக இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து மெம்பர்ஸ் ஆக்கி அதுக்கு எதிராக வந்து இவங்க போராடினாங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீதி கிடைக்க ஆரம்பிச்சுது. 19 வருஷத்துக்கு அப்புறமா 1994 தான் லால் பிகாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாகலை, உயிரோட தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீதி கிடைச்சிது. ஸோ இந்த மாதிரியான ரியல் கேசஸை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த படத்தில் இந்த பேய் கொடுமை அது. நான் சாகலைன்னு ஒருத்தர் போய் கேஸ் போட்டு 19 வருஷமா ஆமாம் சார் நீங்கள் சாகலை நானே வந்திருக்கு. இல்லை பாருங்களேன் என்னெல்லாம் இது இருக்குன்னு. ஒரு கட்டத்தில் வந்து இந்த சண்முகம் கிட்டேயும் கேட்பாங்க, நீங்கள் வந்து கருப்பசாமிக்கு மிளகா அரைச்சி வேண்டிக்கலையா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்லுவார், என் தலையில் எல்லாரும் மிளகா அரைச்சது பார்த்தாதா, நான் வேற போய் அந்த ஆள் தலையில் மிளகா அரைக்கணுமா அப்படின்னு. ஸோ அவர் வந்து மிளகா அரைச்சி வேண்டிக்கல அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை அவர் வேண்டியிருந்தாருன்னா கருப்பசாமி அவருக்கு வந்து முன்னாடியே உதவி செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஆங்கிளில் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ என்ன ப்ரோ, வேண்டுனாதான் வந்து உதவி செய்வாரா இல்லைனா செய்ய மாட்டாரா அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து நம்பிக்கை சார்ந்தது. நீ என்னை எந்த அளவுக்கு நம்புற, நீ என்னை நம்பி வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உனக்காக நான் வந்து நிற்பேன் அப்படிங்கிறதான் வந்து கான்செப்ட். படத்தோடைய செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்குள்ள வக்கீலால் வந்து பொய் சொல்ல முடியல, ஆர்ஜே பாலாஜியால் பொய் சொல்ல முடியாது, வாயெல்லாம் வளர ஆரம்பிக்கும். அப்போ ஏன் வந்து இப்படி வளருது, கரெக்டாக இருக்கா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எதிர்நீச்சல் பாட்டு பாடுற மாதிரி காட்டுவாங்க. ஆக்சுவலாக ரியல் லைஃப்பில் ஆர்ஜே பாலாஜியே இதை சொல்லியிருக்காரு. அவர் ஆர்ஜேவாக ஒர்க் பண்ண டைமில் வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை, கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மா வாய்ஸில் வந்து நான் பாட்டு பாடி பார்த்துப்பேன் அப்படிங்கிறத அவரே சொல்லியிருந்தார். அதே மாதிரியான ஒரு சீனை தான் இந்த படத்துலையுமே வச்சிருக்காரு. ஸோ இது எல்லாமே தான் இந்த கருப்பு படத்தில் நாங்கள் நோட் பண்ண ஒரு சில விஷயங்கள். இதை தாண்டி நீங்கள் ஏதாவது டீட்டெயில்ஸ் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அது என்ன ஏதுங்கிறத மறக்காமல் இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணி விடுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நல்லா இருந்தது. இதில் எனக்கு பார்க்கும்போது ஓகே, நான் செத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க, நான் வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்கேன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு இவ்வளோ வருஷம் ஆச்சுன்னா அப்போ அது ஒரு சினிமாவுக்காக எடுத்திருக்காங்க போலன்னு நினச்சேன். அதே மாதிரி கோட்ஸுக்குள்ளே கோயிலா அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். பட் இன்ஸ்டாகிராமில் அந்த படமெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அதெல்லாம் கற்பனை இல்லைங்க, உண்மையாக இருக்கிற ரெஃபரன்ஸ் தான். அவங்க ரீல்ஸ் போடும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஓ அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த மாதிரி கோட்ஸுக்குள்ளே கோயில் இருக்கத்தான் செய்யுது. அதுக்கு ஒரு பேரே வச்சுருக்காங்க, அந்த பேரை மறந்துட்டேன் நான். இப்படி மிளகா அரைக்கிறதெல்லாம் இல்லை, பட் அங்கே நேர்த்திக்கடன் வைப்பாங்களாம், அந்த கேஸை நாங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏதோ நீதி கருப்பா ஏதோ ஒன்று பேர் போட்டிருந்தது, அதில் அது சரியாக தெரியல. அப்போ இந்த மாதிரி பல இதை எடுத்து தான் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, ஹிடன் டீட்டெயில்ஸ் நல்லா இருந்தது. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.